This is a trilogy. Gautam Menon படத்துல வர மாதிரி ஒரு this is the third edition of India versus England. கன்சிகூட்டிவா செமிஃபைனல்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ்ல வந்துட்டு 10 விக்கெட்ஸ் ஹியூமிலியேஷன் இந்தியாவுக்கு. செகண்ட் டைம் வந்துட்டு இந்தியா கேம் பேக், ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாங்க இங்கிலாந்துக்கு கயானாவில். இப்போ தேர்ட் எடிஷன் ஆஃப் திஸ். ஸோ மும்பைல மீட் பண்றோம். சூப்பரா இருக்க போறது. ஃபர்ஸ்ட் வந்து பிச்சர்ஸ் கண்டிஷன்ஸ் பத்தி பேசிடலாம். அண்ட் அந்த பிளேயர் மேட்சப்ஸ் இதுதான் நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கப்புள் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாகிஸ்தான், இன்னொன்னு வந்து இன்னைக்கு நடக்க போற மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. ஸோ பாகிஸ்தான் பத்தி பேசிடலாம். அதோட ஃபர்ஸ்ட் ஒரு குயிக்கா அதை பத்தி மென்ஷன் பண்றது இல்ல. பாகிஸ்தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டா சம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. எதுவுமே வந்துட்டு ஒரு 100% கான்கிரீட்டா இல்ல. எவ்ரி பிளேயருக்கு வந்து பாகிஸ்தான் வந்துட்டு ஆஸ் அ பனிஷ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தேர் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் கப், பாகிஸ்தான் வந்து பிசிபி ஹேவ் கம் டவுன் ஹெவி. ஒரு 50 lakh பிகேஆர், அதாவது பாகிஸ்தான் ருபீஸ். ஸோ அது வந்து ஐஎன்ஆர்ல வந்துட்டு அரௌண்ட் 18 to 20 lakhs அப்படி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பெர் பிளேயருக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தேர் புவர் பர்ஃபார்மன்ஸ். இது அக்ராஸ் ஆல் த போர்டு, அந்த 15 மெம்பர் ஸ்குவாட் எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்க. ஆடுறவங்க, ஆடாதவங்க, ஒரு மேட்ச் ஆடினவங்க, அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ் வருது. ஸோ அது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஈவன் பை பிசிபி ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து இட்ஸ் கூகுளி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதை பத்தி என்ன நினைக்கிற பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி ஃபைன் பண்ணது? சைப்ஜாதா ஃபரான், நசீம் ஷா ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. சைப்ஜாதா பர்ஃபார்ம் ஷா வந்து ஆல் அக்ராஸ் வேர்ல்ட் கப், எல்லா வேர்ல்ட் கப்லயும் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஒரு கப்புள் ஆஃப் பிட்ஸ் அண்ட் டேப்ஸ்ல சில பேர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓவரால் இந்த மாதிரி அக்ராஸ் த போர்ட்ல பண்ணதுக்கு வந்து நீ என்ன நினைக்கிற? பிசிபி பண்ணது ரப்பிஷ்னஸ். இது வந்து சுத்த பைத்தியகார்த்தனம். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுலாம் வந்து லிட்டரலா வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சீரியஸா ஒரு ப்ரொஃபஷனலாவே இல்ல. இந்த அப்ரோச்னால வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இதே இல்ல. தலை படத்துல காமெடி வரும்ல, இந்த மிரர் காமெடி மாதிரி தான். மிரர் நவுத்துனா வந்து எல்லாம் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பண்றதுலாம். சீரியஸா வந்து அவங்களோட கிரிக்கெட் தராதரமே கம்மி ஆயிடுச்சு. அவங்க தே ஹேவ் டு ஒர்க் அவுட் ஃப்ரம் த கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அது அவங்களுக்கு வந்து நல்ல ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் டு சக்சீட் இன் த ஹையர் லெவல், லைக் இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க சக்சீட் பண்றதுக்கு அதுக்கான ப்ராசஸ் கொண்டு போகணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு இது வந்து கம்ப்ளீட் கயாஸ் தான் இருக்கும். இதெல்லாம் திஸ் இஸ் நாட் நியூ சம்திங். எல்லா வாட்டி இப்ப என்ன கோச்சை தூக்குவாங்க, கேப்டன் ரிசைன் பண்ணுவாங்க, அதுக்கு போல இந்த புதுசா இது பண்ணிருக்காங்க. அதனால ஒரு முன்னேற்றமும் அடையாதுன்னு தான் என்னோட கருத்து. ஒன்னொன்னு என்னன்னா, இந்த மோசம் நக்வி வந்து இருக்கிறதுலயே அவங்க இருக்கிற எல்லா சேர்மன்லயுமே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான சேர்மன். அவர் ஆல்சோ ஹேஸ் அ ரோல் இன் த கவர்மெண்ட். அப்படியெல்லாம் இருந்து அவரை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் ஐ ஃபீல் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பார்த்தா அவரை ரிமூவ் பண்றதுல எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஏன்னா அதோட பவர்ஃபுல்லான சேர்மன் அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. அன்லெஸ் அவங்க கவர்மெண்ட் ஏதாவது மாறி இது பண்ண வந்தாங்கன்னா அவர் கண்டிப்பா அவரே போயிடுவார். பட் ஐ ஃபெல்ட் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பண்றதுல அண்ட் செலக்டிவா ஃபைன் பண்றதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஷைப் ஜராஃபானுக்கு வந்து சரி நல்லா பண்ணிருக்காரு, ஃபைன் பண்ண முடியாதுன்னு அப்படி பண்ணா அது ஈவன் வர்ஸ். அங்க போய் அது ரொம்ப ஒரு இதா முடியும். ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து அக்ராஸ் த போர்டு பண்ணியிருக்காங்க. பட் இந்த காசை வச்சுன்னு அவங்களோட கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இப்ப நீ சொன்ன மாதிரி அதை ஏதாவது யூஸ் பண்ணாலும் அது யூஸ் ஆகும். பட் அது அங்க போயிட்டு சேருமா, இது பண்ணுமா, அதெல்லாம் டிஃபரெண்ட் திங். பட் அதுதான் இட் இஸ் ஒன். அது மேபி இது இவங்க யூஸ்வலா ட்ரெண்ட் பண்ற மாதிரி தான். இது ஒரு ட்ரெண்டா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க பீப்புளுக்கு வந்துட்டு தே ஆர் டூயிங் சம்திங் அப்படின்ற ஒரு காட்டுற மாதிரி தான். இட்ஸ் நத்திங் தட் ஒரு ஐ வாஷ் மாதிரி தான் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் திஸ் அது ரியலா பண்ணுவாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட பிஹேவியர் ஒரு அப்படியே ஒரு இட் இஸ் ஃபாலோயிங் அ பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் நியூன்னு நான் நினைக்கிறேன். கம்ப்ளீட்லி வந்து ஒரு சோக்கர்ஸ் மைண்ட் செட். தே ஷுட் டெவலப் ஒரு சாம்பியன்ஷிப், ஒரு டீம் பாண்டிங் இருக்கணும். டீம்லயே வந்து ஒரு ஸ்பிளிட் அப்பா போயிட்டு இருக்கு. அதான் அவங்களுக்கு பெரிய இன்னொரு கன்சர்ன். ஒரு குரூப் ஒன்னு ஒரு சைட்ல இருக்கு, இன்னொரு குரூப் ஒரு சைட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரூமர்ஸ், இந்த மாதிரியான நியூஸஸ் அடிக்கடி அவங்களோட கேம்பெயின்ல வர்றது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து டீம் பாண்டிங் அண்ட் அவுடேட்டட் T20 ஸ்டைல் அவங்க ஆடுற விதம், அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். தே ஷுட் பிரிங் நியூ கைஸ். பாபர் அசாம் வந்து இதுக்கு ஃபிட் ஆகலங்கிற போது யூ ஷுட் பிரிங் சம் அதர் நியூ கைஸ். எவ்வளவு நாள் தான் இவரே பார்த்துட்டு இருக்க போறோம்? எவ்வளவு நாள் தான் ஷஹீன் ஷா அஃப்ரிடியை கொண்டு வர போறோம்? ஜஸ்ட் பி a change. They have to bring the changes, but the changes also they have to give some என்ன சொல்றது, கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அந்த இதுல பேக் பண்றதை கரெக்டா பேக் பண்ணணும். அதுதான் மேட்டர்.
ஸோ ஐ திங்க் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இன்னைக்கு நடக்கிற மேட்ச், அதை பத்தி குயிக்கா டச் பண்ணிடலாம். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து. இது வந்து ஒரு ஒரு பிக் கேம் ஃபார் நியூசிலாந்து. செமிஃபைனல்ஸ்ல அவங்க திருப்பி வந்திருக்காங்க. இது வந்து அந்த T20 நாட் T20 ODI வேர்ல்ட் கப்ல அவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடந்தது. ஐ திங்க் ஆஸ்திரேலியாலன்னு நினைக்கிறேன், ஆஸ்திரேலியால இல்ல எங்கேயோ அந்த ஒரு ஹார்ட் பிரேக் நடந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு பெரிய கேம்ல வந்துட்டு 2 பேரும் மீட் பண்றாங்க டோர்னமெண்ட்ல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஹேண்ட்ஸ் டவுன் ஆர் த ஃபேவரட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஃபேவரட்ஸ் டேக்ல வந்துட்டு தே ஆர் இது பண்ண. நான் அவங்களை டெஃபினட்டா ஃபேவரட்ஸ் தான் சொல்லுவேன். அதுல இந்தியாவும் இருக்காங்க. பட் ஐ ஃபெல்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஹேவ் ரவுண்டட் ஸ்குவாட் அண்ட் ஆன் த டே ஐ திங்க் தேர் ஏபிள் டு பெர்ஃபார்ம். நிகிடி அண்ட் இவர் மில்லர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிரில்லியண்டா இருந்தது. குவிக்கா அதை பத்தி டச் பண்ணிடலாம். நீ வந்து வேணும்னா நீ நியூசிலாந்து பத்தி சொல்லு. நியூசிலாண்டை பொறுத்தவரையும் லைக் கரெக்ட், சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரட்ஸ் ஆன் பேப்பர் வைஸ் வந்து பார்த்தா தே ஹேவ் வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப் அண்ட் ஆல்சோ தே டூ ஹேவ் அ வெரி குட் பவுலிங். அண்ட் அவங்க சோஃபார் வந்து எந்த மேட்சும் லாஸ் ஆகாம வந்து கன்சிஸ்டன்டா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் தம். என்ன இதுனா நியூசிலாந்துக்கு என்னன்னா, யூஸ்வலி வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டீம். அவங்க அவங்க வந்து லைக் தே ஹேவ் ஆல் த பொட்டன்ஷியல் டு ஸ்பாயில் த மூட் ஆஃப் இவங்களோட இது சவுத் ஆப்பிரிக்கா இதை பொறுத்தவரையும். என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா நியூசிலாண்டை பொறுத்தவரையும் அவங்க ஸ்பின் வைஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை விட இவங்களுக்கு ஒரு அப்பர் அட்வான்டேஜ் இருக்கு. பட் இங்க ஈடன் கார்டன்ல டியூ இருக்கிறதுனால இஃப் நியூசிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த ஸ்பின் அவங்க எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா லாஸ்ட் டைம் 5 ஸ்பின்னர் கொண்டு போனாங்க ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்னால. இப்ப என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஜேக்கப் டஃபியை கொண்டு வரணும் இன் பிளேஸ் ஆஃப் யஷோதி. அந்த இன்னொருத்தர் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு கோல் மெக்கோன்சியோ, அவருக்கு பதிலாக மேபி தே வில் பிரிங் மோஸ்ட்லி ஐ திங்க் ஜேமி நிஷம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அவர் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா டியூ இருக்கிற ஆஸ்பெக்ட்னால வந்து அவங்க ஃபேஸ் பவுலர்ஸ் கொண்டு போவாங்க. அவங்களுக்கு ப்ரிடாமினன்ட் ஸ்பின்னர்னு பார்த்தா மிச்சல் சாண்டனர் இருப்பாரு, கிளேன் பிலிப்ஸ், தேவைப்பட்ட ரச்சின் ரவீந்திரா. அவங்க இந்த சீசன்ல இந்த வாட்டி இந்த வேர்ல்டு கப்ல அவர் தான் அதிக விக்கெட் டேக்கர் ஸ்பின்னர் வயசுல பார்த்தா. பட் ஆனா இது எல்லாமே ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவர் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அந்த இதெல்லாம் இருக்கு. எப்படி இவங்களோட இந்த போத் டீம்ஸ் ஆர் வெரி குட் இன் பவர் பிளே. சவுத் ஆப்பிரிக்கா வெரி டேஞ்சர் இன் பவர் பிளே. அந்த பவர் பிளேவை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? வெதர் த இயர்லி ஸ்ட்ரைக் ஃப்ரம் மேட் ஹென்ரி, ஜாக் டஃபி, அங்கதான் கீ ஃபேக்டர்ஸே இருக்கு இவங்களோட இதுல பொறுத்த வரையும். அந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இவங்களோட கேம்ல. அண்ட் யூஸ்வலி வந்து டேவிட் மில்லர் ஹாஸ் எ வெரி குட் ரெக்கார்ட் இன் ஈடன் கார்டன். ஹி ஹாஸ் 62 ஆவரேஜ் வித் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காரு இந்த வென்யூல பொறுத்த வரையும். அண்ட் எப்படி இவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தா இவங்களோட ஓப்பனர்ஸ். ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ். டிம் சைஃபர்டா இருக்கட்டும், ஃபின் ஆலனா இருக்கட்டும், வெரி குட். அண்ட் டிம் சைஃபர்ட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஹஸ் டீசென்ட்லி பெர்ஃபார்ம்ட் வெல். ஃபின் ஆலன் வந்து அகைன்ஸ்ட் ஆல் ஃபேஸர் லைக் மார்க்கோ ஹென்சன் மாதிரியான ஒரு பவுலருக்கு he will struggle. அந்த மாதிரியான ஒரு இது சினாரியோஸ் இருக்கு மேட்ச் அப் வைஸ் பார்த்தா. என்னை பொறுத்தவரையும் எப்படி லுங்கி நிகிடிய இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க, பர்டிகுலர்லி தட் இஸ் த கேம். அவரோட 4 ஓவர் தான் இங்க கேமே. ஏன்னா லுங்கி நிகிடியோட ஸ்லோவர் கட்டர்ஸ், அந்த ஆஃப் கட்டர்ஸ் தான் வந்து குரூஷியல் கேம் சேஞ்சரே இங்க. ஏன்னா there is no literally அவரோட ஃபேஸ் ஆன் டெலிவரிக்கும் ஃபேஸ் ஆஃப் டெலிவரிக்கும் நோ ஆர்ம் ஸ்பீட் சேஞ்சஸ் இதுலயே இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா நேச்சுரலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது கட்டவரல் இருக்கு பாரு, பால் இப்படி இருக்குன்னா கட்டவரல்ல வந்து நேச்சுரல் கட்டர்ஸ் ஆஃப் கட்டர்ஸ் பண்றது அந்த இதை வச்சு இது பண்ணுவாங்க, கட்டர் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ட்ரெயின் பிராவோ கிட்ட இருந்து கத்துக்கிட்டு விரிஸ்ட்ல இது பண்றாரு, இப்படி பண்றாரு. லிட்டரலா இப்படி கட் பண்றாரு. இட்ஸ் லைக் அந்த பேஸ்பால் டைப்ல பண்ற மாதிரியான அந்த இது பண்றாரு. அண்ட் அதுல ஆன் ஸ்பீட் பெருசா வேரியேஷன்ஸ் இல்ல. சோ அண்ட் பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் வந்து ஃபுல்லர் லென்ஸ்ல போடுறாரு. அந்த டிசெப்டிவ்னஸ் ரொம்ப இதா இருக்கு. டிப்பும் இன்னொரு குரூஷியல் ஃபேக்டரும் கொடுக்குது நம்ம பார்த்ததுல. சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது தான் மேட்டர். அண்ட் அகைன் மார்க்கோ யான்சன் ஆன் இஸ் கிவன் டே he will also bowl well. எக்ஸ்ப்ளோசிவ். அவங்களோட பேட்டிங் வைஸும் பார்த்தோன்னு வச்சுக்கோ, சரியான பேட்டிங் இருக்கு. கிண்டன் டி காக், ஏடன் மார்க்ரம் வந்து ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. கன்சிஸ்டன்ஸ், அன்ரியல் கன்சிஸ்டன்ட். இஸ் வெரி எக்ஸ்ப்ளோசிவ். பட் ஆனா அந்த கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்றதுதான் வந்து கீ சக்சஸா இருக்கு. அடுத்த இரான் ரிக்கல்டன் சூப்பரான இது, டெவால் ப்ரூவிஸ், ஸ்டப்ஸ், மில்லரு, அதை தவிர கார்பின் போஷ், மார்க்கோ யான்சன், 8 பேருமே ஆன் தேர் டே சோலோவா பேட்டிங்லேயே வின் பண்ணி கொடுக்க முடியும். அந்த மாதிரியான கேபபிள் பேட்டிங் இருக்கு, டெப்த் பேட்டிங் இருக்கு. ஸோ அதுதான் இங்க இவங்கள்ட்ட இருக்கிற அட்வான்டேஜ்.
ஸோ சூப்பரா சொன்னேன். இது நம்ம வந்து ஐ திங்க் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் மேட்ச் அப்ஸ் மட்டும் சொல்லிடலாம் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ். நீ வந்து இவ்வளவு சொன்னதுனாலே ஐ எம் அஸ்யூமிங் தட் நீ வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிப்பாங்கன்னு நீ வந்து சொல்றேன்னு நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் மாதிரி சொல்றியா? சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. Fine, okay. I will give 54% for South Africa, 46 for இவங்களுக்கு நியூசிலாந்து. இட் வில் பி a tough game தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஈவன் தோ எல்லாமே வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஐ ஃபீல் டியூ வில் பி தி க்ரூஷியல் ஃபேக்டர். ஆமா, இது நான் வந்துட்டு இந்த வெஸ்ட் இண்டீஸ் கேம் இல்ல அது வந்து கொல்கட்டா தானே, வெஸ்ட் இண்டீஸ் கேமுக்கு பக்கத்து பிட்ச்ல நடக்குது. அண்ட் ஐ திங்க் த ஸ்கொயர் பவுண்டரிஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேம்ல வெஸ்ட் இண்டீஸ் கேம்ல அந்த அளவுக்கு டியூ வரல. இட் வாசன்ட் தட் பேட். தெரியல இந்த வாட்டி எப்படி இது வர போறதுன்னு. அந்த டியூ இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க அந்த மிட் இதுல வந்துட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கும்போது கூட டியூ இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இட் வாசன்ட் லைக் ஒரு ரொம்ப ஒரு டிஃபெண்டிங் சைடுக்கு ரொம்ப ப்ரூட்டலா இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் மேட்ச் வந்து டாஸ்லயே வந்துட்டு முடிவாயிடக்கூடாது. ஸோ அதுதான் பார்க்கலாம். ஐ திங்க் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். நம்ம வந்துட்டு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வாங்கடையில இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் கிராக்கர் கான்டெஸ்ட். திருப்பி நம்ம ஓப்பனர்ஸ் இது போத் ரெண்டு டீம் கிட்டையும் ஃபயர் பவர் ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஸ்பின்னோட இம்பாக்ட் ரஷீத் அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற வருண் சக்கரவர்த்தி அவங்க வந்து செம இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஆர்ச்சரோட பேஸ். ஆர்ச்சர் வந்துட்டு எல்லா பால்லும் போடும்போது வியூ அப்படின்ற ஒரு சவுண்ட் வருது. இஸ் மேக்கிங் த பேட்ஸ்மேன் ஸ்மெல் த பால். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃபீல் தட் வில் ஆல்சோ அசிஸ்ட் பிளேயர்ஸ் லைக் இஷான் கிஷன் ஆர் அபிஷேக் சர்மா டு மேக் யூஸ் ஆஃப் த பேஸ். அண்ட் கேப்டன் ஹாரி ப்ரூக் அவர் வந்து இஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஆஃப் ஃபீல்ட்ல எவ்வளவு விஷயம் நடந்தாலும் அவர் வந்துட்டு இஸ் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் பிளாக் பண்ணிட்டு இஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அண்ட் சஞ்சு சாம்சன் வெர்சஸ் த இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ். அது வந்து டாசனோ இல்ல ரஷீதோ அது தட் வில் பி அ கான்டெஸ்ட் டு வாட்ச். அண்ட் அபிஷேக் சர்மா வாஸ் தி நியூ பால் அது. அண்ட் ஓவரால் பார்த்தா த பிகஸ்ட் கான்டெஸ்ட் வில் பி ஹாரி ப்ரூக் பும்ரா. அவங்க மிடில் ஓவர்ஸ்ல வரும்போது ஹாரி ப்ரூக் இப்போ 1 down வேற இறங்குறாரு. ஸோ என்ன நினைக்கிற? வாட் ஆர் த கீ பாயிண்ட்ஸ்? பிட்ச் பத்தி பேசிட்டோம். பட் ஆனா நீ வந்து இங்கிலாந்து டீம் எப்படி வந்து இங்கிலாந்து வந்து டேக்கிள் பண்ணுவாங்க இந்த கேமை? அண்ட் நீ சொல்லு உன்னோட தாட்ஸ். நீ வந்து சஞ்சு சாம்சன் ஸ்பின்னர்ஸ் போயிட்ட டைரக்டா. பட் சோ அஸ்யூமிங் தட் யூ வில் சர்பாஸ் ஆர்ச்சர் பிளாக். சஞ்சு சாம்சனோட ட்ரிகர் மூவ்மெண்ட், அவரோட மைண்ட்ல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிரியேட் பண்ணது ஜாஃப்ரா ஆர்ச்சர். இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்தா அவரோட ஃபார்ம் ஸ்ட்ரகிள் ஸ்டார்டே ஆச்சு. இஃப் யூ ஆல் ரிமெம்பர் 2024 2025 அந்த எண்ட் ஆஃப் டிசம்பர் அப்புறம் ஏர்லி அந்த இதுல சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி நம்ம இங்கிலாந்து சீரீஸ் ஆடுவோம். அதுல இருந்து தான் வந்து சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் டிபோர்ட் ஆச்சு அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல தான். அவருக்கு அந்த ஹிட் டு த டெக் பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பாரு ஜாஃப்ரா ஆர்ச்சர். இதை பொறுத்த வரையும் சஞ்சு சாம்சன் இது வரைக்கும் போன மேட்ச் இல்லாம பார்த்தோம். அந்த மாதிரியான பவுலிங் கேப்பபிலிட்டிஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல இல்ல. பட் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு சஞ்சு சாம்சன் வெஸ் ஜாஃப்ரா ஆர்ச்சர்? தட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் பேட்டில். தட் இஸ் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து சஞ்சு சாம்சன் ஃபேஸ் அவுட் பண்ணிட்டான்னா வெரி பிக் நாக் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன் அந்த இதுல. பட் எனக்கு அதை விட எனக்கு என்னன்னா ஐ எக்ஸ்பெக்ட் த ரிடம்ஷன் ஆஃப் அபிஷேக் சர்மா. He has a very good memory playing in this particular ground against England. And Surya Kumar Yadav also can play a very big important role. அவரும் வந்து லாஸ்ட் T20 செமிஃபைனல்ல இங்கிலாண்டோட வெரி குரூஷியல் நாக் அடிச்சிருந்தாரு. அண்ட் அவரோட மோஸ்ட் ஃபேவரட் கிரவுண்ட் இதை பொறுத்த வரையும் அவருக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் வந்து என்னன்னா இட் இஸ் மோர் ஆஃப் ஹை ஸ்கோரிங் வெனியூவா தான் இருக்க அதிக சான்சஸ் இருக்கு வான்கடே இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரையும். அங்கதான் வந்து நம்ம பவுலர்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். த மார்ஜின் ஆஃப் என்ன சொல்லுது, கிவிங் லெஸ் ரன்ஸ் அண்ட் பிக்கிங் ரைட் டைம் அந்த விக்கெட்ஸ் இருக்கிறது, இங்கதான் வந்து வி ஆர் அப்பர் அட்வான்டேஜ் இந்த இதுல பொறுத்த வரையும். அவங்களுக்கும் தே ஹேவ் வெரி குட் ஹிட்டர்ஸ். சி ஃபார்ம் வைஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் தே ஹேவ் குவாலிட்டி பிளேயர்ஸ் ஆன் த டே அண்ட் தே ஹேவ் வெரி குட் ரெக்கார்ட். பட்லர் அட் வான்கடே டெரிஃபிக் ரெக்கார்டு இருக்கு. பொசுக்குன்னு படுத்து ரங்கநாதர் எந்த வந்த மாதிரி அடிச்சுட்டாருன்னா காலி ஜாஸ் பட்லரை பொறுத்த வரையும். ஸோ பில் சால்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பவர் பிளேல தே ஹேவ் எக்ஸ்ட்ரீம் ரெக்கார்டு. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா ஒரே ஒரு இது வந்து ரெகான் அகமத் அப்படி ஒரு பேட்டிங்ல ஒரு இது நாக் அடிச்சதுனால அவங்க வந்து பிளேயிங் லெவன் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு டாசன் ஆடுறதுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா டாசன் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஐ ஃபீல் தே வில் பிரிங் ரெகான் அகமத். தே வில் கீப் ரெகான் அகமத். ஐ திங்க் லாஸ்ட் மேட்ச் ரெகான் அகமத் ஆனதுனால
ஜேமி ஓட்டன் உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன் பிளேஸ் ஆஃப் டாசன். ஐ திங்க் அந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்தது இல்ல, லைக் ரயான் அஹ்மத் பேட்டிங் போறதுக்கு முன்னாடி மெக்கலம் வந்துட்டு நீ போய் சேவாக் மாதிரி ஆடணும் அப்படின்ற ஒரு அப்படி சொன்னார்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. இது வில் சி. ஐ ஃபீல் ஹர்திக் பாண்டியா எனக்கு ஞாபகம் இருக்கு 2022ல அவர் வந்துட்டு ஒரு டேக்கிங் இந்தியா டு தட் 160க்கு மேல ஒரு ஸ்கோர் எடுத்துன்னு போயிருப்பாரு. இதுல ஒரு சூப்பரான ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இன் லூசிங் காஸ். ஐ ஃபீல் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஹோம் வந்து கிரவுண்ட் வேற. ஸோ அந்த விதத்துல வந்து ஐ திங்க் ஹீல் பி பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் போத் இன் பேட்டிங் அண்ட் bowling. அண்ட் his bowling was completely disciplined. லாஸ்ட் கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 overs போட்ட விதம் வந்து was unparalleled. கம்பேரிசனே கிடையாது வேற எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரைக் பவுலர் மாதிரி போட்டு இருக்காரு இந்த வேர்ல்ட் கப்ல. அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் ஃபார்மேட். At the end of the day, this is his format. அவர் ஆடுற ஃபார்மேட் இது, and he likes to play this format. So அப்படி இருக்கும்போது I feel he is going to be very very key for India in batting as well as in bowling. ஸோ இன்னொன்னு பார்க்கலாம். நீ ஜாஸ் பட்லர் பத்தி பேசிட்ட. திஸ் இஸ் இது வந்து இட்ஸ் தேர்ட் டைம் இந்த கேம் நடக்க போகுது கரெக்ட் கண்டினியூஸா. அண்ட் இது வந்து ஃபுல்லா அவங்க எல்லாருமே வாங்கடையில் அசம்பிள் ஆயிருக்காங்க. இது நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். Are we going to keep the crown and go on to the final to meet South Africa? I feel South Africa and India தான் ஃபைனல் வரும்னு நினைக்கிறேன். ஆர் ஹாரி புரூக்னால இந்த இந்தியன் கிரௌட் வந்து சைலன்ஸ் பண்ண முடியுமா? பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது. சாம் கரன் சொல்லியிருக்காரு we will silence a வான்கடே கிரவுண்ட் அப்படின்னு அவர் பிரஸ் இதுல சொல்லியிருக்காரு. ஐ திங்க் பார்க்கலாம். சாம் கரனோட ஸ்லோயர் ஒன்ஸ் வந்து இங்க எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. பட் ஆனா அவரோட யாக்கர் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் மோர் தென் அந்த ஸ்லோயர் ஒன்னை விட யாக்கர் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இஃப் யூ கோ மேன் டு மேன் பேசிஸ்ல பார்த்தோம்னா வி ஆர் வெரி ஸ்ட்ராங்கர். நம்ம வந்து ஈஸியா நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கு. இதுல என்னன்னா எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் ப்ரெஷர். இஃப் தே போஸ்ட் இட் வில் பி ஐ ஃபீல் இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏ மேட்ச் மாதிரி இருக்காது. வான்கடேல 2 விதம் தான். ஒன்னு 160 இல்லைன்னா 210 220 அந்த மாதிரியான இதுல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெல்டர் பிச் கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா பிகாஸ் தே ஹேவ் வெரி குட் பேட்டிங். இது அவங்களுக்கும் நல்ல கிளீன் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. ஒரு 210 போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படி சேஸ் பண்ண போறோம்? யூஸ்வல் மும்பை இந்தியன்ஸ் ஃபார்மேட் கொண்டு போய் ஜெயிக்கணும். இல்ல பட் ஐ திங்க் சேஸ் பண்றது வந்து வில் இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் டியூ ஈவன் போன மேட்ச் மாதிரியே வந்துட்டு ஒரு டியூ எஃபெக்ட் வந்தாலும் ஒரு ரொம்ப எஃபெக்ட் இல்லாம சேஸ் பண்றது ஐ ஃபீல் வில் பி a little bit easier compared to posting a score. ஏன்னா அவங்க ஆர்ச்சர் வந்துட்டு if we are India's batting first and ஆர்ச்சருக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா இட்ஸ் தென் தட்ஸ் வென் நம்ம வந்துட்டு ஒரு 170 180 ஸ்கோர் போஸ்ட் பண்றதுக்கே நம்ம if we struggle, that's where I think கேம் வந்து இம்பாக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். இல்ல ஏன்னா பால் கொஞ்சம் பிச் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆகும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ ஓவர்ஸ் இருக்கு பாரு, 3 to 4 overs in power play, அங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா அசிஸ்ட் ஆகும். ஸோ அது டிபிக்கல் வான்கடே லாஸ்ட் 10 overs யூ கேன் ஸ்கோர் பல்க் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ். பட் ஃபர்ஸ்ட் 10 overs வந்து இட் இஸ் கொஞ்சம் வந்து இது பண்ற பிளேஸ் தான். அதுல கொஞ்சம் வந்து பார்த்து இது பண்ணணும். ஐ ஃபீல் திஸ் இஸ் a batting second wicket தான் நம்ம இது பண்ண மாதிரியே வந்து ஐ திங்க் அவர் மோஸ்ட்லி வந்து நம்ம பேட்டிங் செகண்ட் தான் இது பண்ணுவோம். பட் இஃப் ஈவன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா கூட we have to muscle it out like 210 220 அந்த மாதிரியான ஒரு பிக் ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும். அதுதான் இங்க கிரீஸ். அதுக்கு நம்மளோட டாப் ஆர்டர்ஸ் ஹேஸ் டு கிளிக். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நான் இங்கேயும் என்ன எதிர்பார்க்கறேன்னா we need 66 for 1 அந்த மாதிரியான ஒரு பவர் பிளே ஸ்கோர் வந்துருச்சுன்னா we are through in this game. We have talked about so many things. நம்ம வந்து we'll wrap it up. So third consecutive game. உன்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் யார் before closing? பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல, ஹர்திக் பாண்டியா. ஓகே, ஹர்திக் பாண்டியா ஃபைன். ஓகே, எனக்கு பொறுத்த வரையும் நான் பவுலிங்ல போறேன். வருண் சக்கரவர்த்தி இதுவரையும் அடி வாங்கினாரு. வருண் சக்கரவர்த்திக்கு எனக்கு என்னமோ அவரை கொண்டு வருவாருன்னு தோணுது. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி இங்க அபிஷேக் சர்மா. ஓகே, இங்கிலாந்து நம்ம மென்ஷன் சொல்லிடலாம். இங்கிலாந்துக்கு வந்து எனக்கு வந்து ஜெஃப்ரா ஆர்ச்சர். எனக்கு ஃபில் சால்ட் தோணுது. ஃபில் சால்ட் பயம் அவன் மேலதான் எனக்கு. மற்றவங்களை விட எனக்கு ஃபில் சால்ட் மேலதான். அவனுக்கு பட்டுருச்சுன்னா ரொம்ப. ஸோ ஓகே, வி ஹவ் கவர்ட் so many things. நம்ம இது பண்ணி உங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, போத் ஃபார் இங்கிலாந்து அண்ட் இந்தியா. அண்ட் பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஃபைன் பண்ண பிசிபி வந்து இந்த மாதிரி ஃபைன் பண்ணது வந்து அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து பவர் ஹவுசஸ் அவங்களோட கேம் எப்படி நடக்க போறது அண்ட் அதோட கேம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து ஹவு தி கேம் வென்ட் அதை போடுங்க. ஸோ இட்ஸ் a summer game இன்னைக்கு and then finals on Sunday. It's beautiful couple of days to watch out for. So please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. We need your support. Thank you so much for following.